ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் டே ரொட்டீன் என்னெல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு கோதுமை புளி செஞ்சுட்டேன். தம்பிக்கு அப்படியே வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சுட்டேன். அப்படியே அவனை கூட்டிட்டு கையோட நானும் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த கருணக்கிழங்கு சேனைக்கிழங்குலாம் கொஞ்சம் அரிக்கும். நான் ஒரு வாட்டி சேனைக்கிழங்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே வந்து கையிலே பட்ட மாதிரி அழுத்துச்சு. இருந்தாலும் வச்சுட்டு எனக்கு தொண்டெல்லாம் செம அரிப்பு. எப்படா தொண்டைக்குள்ளெல்லாம் போய் சொரியிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே கேட்டேன். இது பழைய கிழங்கு அரிக்காது, இருந்தாலும் வேக வைக்கும்போது ஒரு புளி வந்து ஒரு துண்டு புளி போட்டு வேக வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எப்பவும் புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்படியே வேக வச்சதை கட் பண்ணி அப்படியே வந்து சேர்த்துட்டேன். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வற்ற விடுற மாதிரி வற்ற விட்டுட்டு அப்படியே வந்து புளிக்குழம்பு வச்சு நான் காலையில் பூரி சாப்பிட்டது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஒரு 3:30 மணி போல் தான் ரைஸ் போட்டுட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து கடல வேக போட்டுட்டு தம்பியை கூப்பிட்டுட்டு இப்போ அடிக்கடி வாக்கிங் போவேன். ஒரு நாள் விட்டார் வாக்கிங் போட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நான் இதான் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ